நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி நரசிம்மன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பனை மரம் நமது மரம், நமது மாநில மரம். ஆனால் அதிக முக்கியத்துவம் பெறாத மரமாக இருக்குது. ஒரு தென்னை மரத்துக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கறதில்ல. தென்னை வாழையைப் போல பனை மரத்தின் எல்லா பாகங்களும் பலன் கொடுக்கக்கூடியவை தான். பனை ஓலைகளில் தான் அந்த காலத்தில் எழுத்தாணி கொண்டு எழுதுனாங்க. பனை ஓலைகள் இல்லாமல் இருந்திருந்தா நமக்கு கம்பராமாயணம் கிடைச்சிருக்குமா? அந்த கால சங்க இலக்கியங்கள் கிடைச்சிருக்குமா? நமது நாடு சுதந்திரம் அடைந்த போது அந்த சமயத்தில் சுமார் 100-110 கோடி பனை மரங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அப்போது நமது மக்கள் தொகை 30 கோடி தான். 30 கோடி முகமுடையாள்னு அப்போவே பாரதி பாடியிருக்கிறார். ஆனால் இப்போது அது அப்படியே மாறி போயிடுச்சு. மக்கள் தொகை 140 கோடி ஆயிடுச்சு. பனை மரங்கள் 10 கோடி ஆயிடுச்சு. மக்கள் தொகை பெருக்கம் தேவையா தேவையில்லையான்னு நமக்கு தெரியும். லக்ஷ்மி நரசிம்மன் சார், நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த காலத்தில் அரசாங்கம் சொன்னது நினைவில் இருக்கும். இப்போது இதை நாம் மாற்றிக்கணும். நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு. மக்கள் தொகை பெருக்கம்தான் பெரும்பாலான சிரமங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்குது. இன்னும் இந்த காலத்தில் நாம் 3-4 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது நமக்கும் சிரமம், நாட்டுக்கும் சிரமம். இது எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு 3-4 குழந்தைகளுக்கு பதிலாக வீட்டுக்கு 3-4 மரங்கள், குறிப்பாக பனை மரங்கள் வச்சு வளர்ப்பது நல்லது. அதிக பலன் கொடுக்கும். கஜா புயல் அடித்த சமயம் எல்லா மரங்களும் வீழ்ந்திருக்கு, பனை மரம் மட்டும் விடலை. காரணம் அதன் வேர் அமைப்பு அப்படி. பனை மரத்தில் இருக்கும் அத்தனை பாகங்களும் பயன்படும். பனை ஓலை பயன்படும் குடிசை போடுறதுக்கு. நுங்கு பதநீர் சாப்பிட பயன்படுத்துகிறோம். பனை ஓலையில் காத்தாடி செஞ்சு விளையாடுற பழக்கம் அந்த கால சிறுவர்கள்ட்ட இருந்தது, இப்போ இல்லை. காத்தாடினா என்னன்னு கேட்பாங்க நமது பிள்ளைகள். அதே போல் பனங்கிழங்கு பனம்பழம்லாம் கூட சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இன்றைக்கி இதெல்லாம் காட்சி பொருளாயிடுச்சு. பனை மரங்களை வளர்த்தோம்னாலே நமது நாட்டின் பொருளாதார நிலையை வெகுவாக உயர்த்திடலாம்னு அதனை அறிந்தவர்கள், அதாவது பனையின் அருமை பெருமைகளை அறிந்தவர்கள் சொல்கிறாங்க. லக்ஷ்மி நரசிம்மன் சார், பனைமரம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நுங்கு கள் மட்டும்தான். அதையும் தாண்டி நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. பதநீர்லேருந்து கருப்பட்டி எடுக்கப்படுது. சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். அந்த காலத்தில் கருப்பட்டி காஃபி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். சீனிங்கிறது வந்துச்சு, கருப்பட்டியை மறந்தோம். கூடவே வியாதிகளும் வந்துடுச்சு. அப்பா கிட்டேருந்து சொத்து வருதோ இல்லையோ சுகர் வருங்கிறாங்க. கருப்பட்டியை பயன்படுத்தி களிகிண்டி சாப்பிட்டா தொண்டையிலிருந்து வயிறு வரை எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க கருப்பட்டியை அறிந்தவர்கள். பனையிலிருந்து கிடைக்கிற கருப்பட்டி திடப்பொருள். நுங்கு திடமும் திரவமும் சார்ந்த பொருள். பதநீர் திரவ பொருள். எல்லா விதமான பொருட்களையும் தரக்கூடியது பனைமரம். பனைமரம் நமது மரம். நிலத்தின் வரப்போரங்களில் நட்டுட்டா நமது நிலங்களுக்கு காற்று தடுப்பானா பயன்படும். நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணா விளங்கும் பனைமரம். அவற்றை நாம் பாதுகாத்தோம்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மண்ணுக்கு மரம் அழகு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.